வணக்கம். தேமுதிகவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உட்கட்சி பிரச்சனை அதிகமாயிருச்சு. பொதுக்குழுல அது வெடிக்கவும் ஆரம்பிச்சது. ஆனா வெளிய தெரியாம இருக்கிறாங்க. கட்சியில ஒரு முக்கியமான பதவிகள் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பதவிகள குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரேமலதாட்ட இல்ல. கட்சிய இனிமே வளர்ச்சி பாதையில கொண்டு போகக்கூடியவங்க ஜூனியர்கள் தான். அதனால பார்த்தீங்கன்னா, விஜய் பிரபாகரன ஆதரிக்கிற மிக முக்கியமான நபர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கட்சியில ஒரு போஸ்டிங்க குடுக்குறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா கட்சிய அடிப்படையிலேருந்து வளர்த்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்கல அப்படிங்கிற மாரி இருக்கு. பிரேமலதா எப்படி அவங்கள சமாதானப்படுத்த போறாங்கன்னு தெரியல. அதேபோல அதிமுக கூட்டணியில தான் அவங்க இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாய் மூலமா தான் உத்தரவு குடுத்திருக்கிறாரு. ஆனா அக்ரீமெண்ட்ல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 5 தொகுதிக்கான அக்ரீமெண்ட்டை மட்டும் போட்டு பிரேமலதாட்ட குடுத்தாங்க. பிரேமலதா நாளைக்கு காலையில வாங்க எங்க அலுவலகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வராரு. ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எடப்பாடி பழனிசாமி வந்த சோடே தெரியாம ஓடி போயிட்டாரு. ஏன்னா செய்தியாளர் சந்திச்சா ராஜ்யசபா சீட்டை பத்தி பிரேமலதா ஏதாவது பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லணும். அப்படி சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அது ஒரு உத்தரவாதமாகி போகும். அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிச்சு கிரிமினல் வேலையை காட்டிட்டார். இது பிரேமலதாவுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா, சரி நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு அது விஜய் பிரபாகரனாவது வெற்றி பெற்றிருந்தா கூட தேமுதிகவுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் கட்சி மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருக்குது. பாஜகவோட கூட்டணி வச்சதை தொண்டர்கள் விரும்பல. நிர்வாகிகள் எல்லாமே இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விரும்புகிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே எந்த விதமான ரெய்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. தொண்டர்களுக்கு பெரிய அளவில் அதில் திருப்தியே கிடையாது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது இல்லாமல் சுதீஷ் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அப்போ என்ன ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு அப்படிங்கிறத இவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வெளிப்படையாக நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியே போடலை. இல்லைன்னா நான் நாடாளுமன்ற தேர்தலில் நான் கண்டிப்பாக போட்டி போட்டிருப்பேன். போட்டி போடக்கூடிய ஆள் தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் போட்டி போட்டிருக்கேன். பிரதமர் கூட எனக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. இவங்க ராஜ்யசபா சீட்டை எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த உத்தரவாதம். எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற உத்தரவாதத்தெல்லாம் சுதீஷ் போன்ற நபர்கள் நம்பலாமா? அரசியலில் எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி உத்தரவாதம் கொடுப்பாரு அப்படிங்கிறதே தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை இப்போ யோசிக்கிறாங்க. எல்லாம் பிரேமலதாவுக்கே அல்வா கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கட்சிக்குள்ளே பொதுக்குழுவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர்களுக்கும் பிரச்சனை. சீனியர்களும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவியை பிரேமலதா கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயகாந்த் 2005 செப்டம்பர் 15ஆம் தேதி கட்சியை தொடங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனகை முருகேசன் அவரெல்லாம் கட்சியில் விஜயகாந்தோட இருந்து அப்போல்லாம் அவர் என்ன செஞ்சார், விஜயகாந்தை நான் முதலமைச்சர் ஆக்காமல் நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பொதுக்குழு கூட அவர் செருப்பு போடாமல் வந்தார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி மேலேயும் சரி கட்சியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்ததில் அவரெல்லாம் ஒரு முக்கியமான நபர். அதே போல் நல்ல தம்பி இவர் ஒரு சைக்கிள் கடை வச்சுட்டு தான் இருந்தவர். இவர் விஜயகாந்தை எப்படியாவது நல்ல நிலைமை கொண்டு வரணும், விஜயகாந்தை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கை காசை போட்டு செலவு பண்ணி நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் இவர் தான் செலவு பண்ணி கட்சியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி அவரெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு பதவி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் முன்னாள் எம்எல்ஏ பண்ருட்டி சிவ கொழுந்து அப்படிங்கிறவரும் டீ கடை வச்சிருக்கிறவர். இவர் ரசிகர் மன்றத்து மூலமாக பார்த்தீங்கன்னா கட்சியை மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர். டீ கடையில் சம்பாரித்த காசெல்லாம் கொண்டு கட்சிக்காக செலவு பண்ணவர். எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏயும் பெருசாக சம்பாதிக்கலை. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனவங்க எல்லாருமே இன்றைக்கி மனசு வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. காரணம் எதிர்பார்த்த ஒரு பதவியை பிரேமலதா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஜூனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் ஜூனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இனிமே பிரேமலா விஜய் பிரபாகரனை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். கட்சி சீனியர்கள்ட்ட விஜய் பிரபாகரன் கொஞ்சம் கண்டித்து பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம எப்படி சீனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சீனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எந்த கட்சியுமே பெருசாக தேமுதிகவை மதிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அவர் உட்கட்சிக்குள்ளே அவர் பிரச்சனையாக இருக்குது. இப்போ தேமுதிக இல்லைனாலும் பரவாயில்ல, அதிமுகவோட பாஜகவோட கூட்டணி வச்சுட்டார். எதுக்காக வச்சார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னமும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ செயற்குழு இந்த மாவட்ட செயல் கூட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கும்பிட்டுட்டே வரும்போது எதாச்சியாக அவர் கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு செங்கோட்டையனுக்கு. இருந்தாலும் ஒரு கும்பிட போட்டார். அந்த கும்பிடெல்லாம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
அது தேவையில்லாத ஒரு கும்பிடுங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. என்னாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்றாரு, செங்கோட்டையனை வச்சு பாஜக என்னைக்கு வேணாலும் நமக்கு எதிராக கேம் விளையாடலாம். ஏன்னா, இப்போ பாஜக கேட்குற கூட்டணி வச்சாச்சு. தொகுதி உடன்பாடெல்லாம் இருக்குது. தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க கண்டிப்பா. அந்த சமயத்தில் செங்கோட்டையனை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் கட்சி சீனியர்கள்ட்டெல்லாம் வச்சு சொல்லி செங்கோட்டையன்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தாரு. ஆனால் பெருசாக வந்து செங்கோட்டையன் வந்து அவரை கண்டுக்கவே இல்லை. யார்கிட்டையுமே வந்து அவர் ஒன்றுமே பேசலை. அவர் ஒரே விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக எனக்கு வேணும். ஒருங்கிணைந்த அதிமுக ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க. கட்சி கண்ணுக்கு எதிராக வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. தலைவர் வளர்த்த கட்சி, இந்த கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி நாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து செங்கோட்டையன் வந்து எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காரு. இதை வந்து சீனியர்கள் போய் என்ன செய்கிறாங்க, செங்கோட்டையன்ட்ட பேசினவங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒன்றுக்கு 10 சொல்கிறாங்க. அவர் வந்து நியாயமான ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க. ஏன் கட்சிக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்குன்னு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குல்ல, அவங்க வந்து ஏன் கட்சியை வந்து இப்படி பிரித்து கொண்டு போகிறாங்க, ஓட்டுகளை வந்து பிரிக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன கட்சியோட நம்ம வந்து கூட்டணி வைக்கிறத விட கட்சியிலேருந்து விலகினவங்கள, விலக்கப்பட்டவங்கள நம்ம அனுசரித்து போகிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எல்லாருமே வைக்கிறாங்க. இதை தான் செங்கோட்டையன் சொல்கிறாரு. எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ செங்கோட்டையனால் நமக்கு திரும்ப பிரச்சனை வந்துடும். ஏன்னா தொகுதி உடன்பாடுகளை வந்து கண்டிப்பாக வந்து பாஜக ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கூட்டணி பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டணி இல்லை. தேமுதிகவும் வந்து திமுகவோடையும் பேரம் பேசுகிறாங்க, அதிமுகவோடையும் இருக்கிறேங்கிறாங்க, திமுகவோட கூட பேசியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ அதிமுக பாஜக இருந்துச்சு, அமலாக்கத்துறை அது லொட்டு லொசுகுனியை வச்சு பாஜகவை வச்சு திமுக அமைச்சர்கள் மேலையெல்லாம் ஒரு ரைடு நடத்துறதுக்கான வேலைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில், தேர்தல் சமயத்தில் பாஜக மூலமாக எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக வந்து ஆட்சியிலேருந்து விரட்டணும், ஆட்சியிலேருந்து விரட்டுறவங்க எல்லாருமே ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ சீமான் வந்து அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் தான். அவரும் தன்னை என் கையில் ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அவர் வந்து செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தாவேகா வந்து 80 சீட்டு கேட்குறாங்க. பாஜக வந்து பேச்சுவார்த்தை நடத்துது. தாவேகா வந்து அவங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விஜய் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்குது. அதனால் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. தொடர்ந்து சிக்கல்கள் அதிகமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பாஜக வந்து கண்டிப்பாக அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கட்சியை விட்டு தூக்கி விட்ருவாங்க. இப்போ செங்கோட்டையனை வச்சு அவங்க மூவ் பண்ணும்போது கூட கட்சி தலைமை எங்கே நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. அதனால தான் அவர் என்ன செஞ்சார், டக்குன்னு உடனே பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. இவ்வளோ அவசரமாக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்புலாம் என்ன பேசிகிட்டு இருந்தார், நாங்கள் வந்து இன்னமும் தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு மேலே இருக்குதுங்க, தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி தாங்க நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னவர், திடீர்னு தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கூட்டணியை பாஜகவோட உறுதிப்படுத்துகிறாரு அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு பம்புழுப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிறனால தான். செங்கோட்டையன் கையில் கட்சி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக வச்சார். சரி, இப்போ தேமுதிக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியிலேருந்து விலகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ராஜ்யசபா சீட்டில் நம்பிக்கை துரோகம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பிரேமலதா வெளிப்படுத்துவாங்க. பிரேமலதா கண்டிப்பாக வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் டேமேஜ் ஆகும், பேர் டேமேஜ் ஆகும். எடப்பாடி பழனிசாமியோட பிம்பம்லாம் உடையும். ஏற்கனவே கட்சிக்குள்ளே இருந்தவங்களுக்கு தான் துரோகம் பண்ணார், நம்பிக்கை கொடுத்து துரோகம் பண்ணார். அதே போல் இப்போ கூட்டணி கட்சிக்குள்ளே வந்தவங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வரும். சரி, இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. தேமுதிக ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சுதீஷுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிவிட்டு திடீர்னு வந்து இப்படி பேசுகிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக சுதீஷுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு பிரேமலதா நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எந்த விதமான ஒப்பந்தமும் போடலைங்க, எங்களுக்கு எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திடீர்னு திமுக வந்து சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தோடெல்லாம் போடும்போது இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரேமலதா பேசி திமுக சைடு ஒரு துண்டை போட்டாங்க. திமுகவும் இதை தான் எதிர்பார்த்தாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, நமக்கு டார்ச்சர்லாம் கொடுப்பாங்க, நம்ம கூட்டணி இன்னும் வலுப்படுத்தலாம், ஒரு 5 சீட்டுலேருந்து ஒரு 10 சீட்டுக்குள்ளே தேமுதிகவுக்கு சட்டமன்றத்தில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதே போல் தேமுதிகிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது, கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 சீட்டுக்குள்ளே நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பிரேமலதாவும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ராஜ்யசபா சீட்டு அதிமுக கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாலும் தேமுதிக திமுகவோட கூட்டணிக்கு போயிடும், ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி போவாங்க?
இந்த சைடு பாஜக இருக்குது. பாஜக கண்டிப்பாக வந்து தேமுதிக வந்து ஆதரிக்கும். பாஜக மேலே தேமுதிகவில் விஜயகாந்துக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே போல் பிரேமலதா வந்து மோடி என்னுடைய சகோதரர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்படி எல்லாருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக தொடரணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை அதிமுக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பாஜக மூலமாக பேசட்டும், பாஜக கொடுக்கட்டும், நம்ம கட்சிக்குள்ளேயே வந்து 2 பேருக்கு யாருக்காவது கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் அவர் பையன் மிதுனுக்கே ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேறு வழி கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கொடுத்தாலும் கொடுப்பாரு. கொடுத்து அவர் இது பண்ணுவார். பார்க்கலாம், திமுகவோட வந்து பிரேமலதா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதிமுக சைடும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா பிரேமலதா இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்குது. இப்போயே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க மறுக்கிறாங்க. ஆனால் திமுகவோட பேசிட்டாங்க 5லேருந்து 10 அப்படிங்கிற மாதிரி ஒத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா தேமுதிகவுக்கு செஞ்சது துரோகம் தானே. ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலைன்னா அது துரோகம். அதை ஒன்றை வச்சே அவங்க வந்து அடிப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. ஏற்கனவே சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்காத போது பிரேமலதா வந்து சொன்ன ஒரு விஷயம், கட்சிக்காக அவங்க கஷ்டப்பட்டாங்க, சசிகலாவை வந்து கட்சியை விட்டு விரட்டுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தினாங்க. அப்புறமா வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சியில் இதில் இறந்தவங்களுக்கெல்லாம் விசச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமியோடு போய் உட்காந்து அதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அப்படி ஒரு இதாக இருந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அவருக்கான அரசியல் வாழ்க்கை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தேமுதிகவில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.